ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை நினைச்சு சூர தேங்காய் அப்படிங்கிற சிதறு தேங்காயை உடைச்சிட்டு ஆரம்பிச்சா அந்த காரியம் தடை இல்லாம வெற்றிகரமா முடியும் அப்படிங்கிறது நமது நம்பிக்கை. ஒரு சான்று தரட்டுமா? பரீட்சையும் எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சோம். ஆனா உண்மையிலேயே 4-5 வருஷம் முன்னாடி கொரோனாவின் போது எல்லாரும் பாஸ் பண்ணாங்களா இல்லையா? அது கணபதியால இல்ல, கவர்மெண்ட் போட்ட சட்டத்தால. கணபதியோ கவர்மெண்ட்டோ நடந்துதா இல்லையா? எல்லாரும் பாஸ் பண்ணாங்களா இல்லையா? இந்த சிதறு தேங்காய் பழக்கத்துக்கு முன்னோடி யார் தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. விநாயகர் தான். ஒரு தடவை விநாயகர் மகோர்கடர் அப்படிங்கிற ஒரு முனிவராக அவதாரம் எடுத்து காட்சேப முனிவரோட போய் தங்கிட்டார். 2 பேரும் ஒரு நாள் யாகம் வளர்க்கறதுக்காக கையில சொம்பு எடுத்துக்கிட்டு அது மேல தேங்காய் வச்சுக்கிட்டு கலசத்தோட போய்கிட்டு இருக்காங்க. எதிர ஒரு அரக்கன் வந்து அவங்கள தடுக்கிறான். அப்போ விநாயகர் என்ன பண்ணாரு, அந்த தேங்காயெல்லாம் எடுத்து அந்த அரக்கன் மண்டையை கட்டி ஒற்றே இருக்கு, மண்டை உடைஞ்சு போய் நொறுங்கி அவன் கீழே விழுந்தான். இந்த காயும் தேங்காயும் சிதறி போச்சு. அதுக்கு பிறகு யாகத்தையும் வெற்றிகரமா நடத்தினாங்க. அதனாலதான் விநாயகரே நீங்க காட்டி கொடுத்த வழியிலேயே நாங்களும் செயல்படுறோம், இந்த காரியம் சுபிட்சமா நடக்கிறதுக்கு அருள் புரியணும்னு சிதறுக்காங்க தேங்காய் உடைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, பெருமானே என்னுடைய மன அழுக்குகளான ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களையும் நான் அந்த தேங்காயை போல சிதறடிச்சுட்டேன். அதனால நான் தொடங்கிய இந்த காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுங்க அப்படின்னு பெருமானை நம்ம வேண்டிக்கிட்டு சிதறு தேங்காயை உடைக்கிறோம். ஆனா சிதறு தேங்காய் உடைக்கும் போது கவனமா இருங்க. சின்ன தம்பி திரைப்படத்துல மனோரமா தலையை நெத்தியில சிதறு தேங்காய் அடிச்சு ரத்தம் வந்து அவரோட பையனான பிரபு ரணகலம் பண்ணிடுவார். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க.